ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் போன வீடியோ எப்படி யூனிட் செட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். இப்போது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணுறது. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. லைன், பாலிலைன், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ளைன் ஃபிட் இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனுக்கும் பாலிலைனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் எடுக்கிறேன். நான் இங்கேருந்து இங்கே லைன் போடுறேன், இப்போ இங்கேருந்து இங்கே லைன் போடுறேன், இங்கேருந்து இங்கே லைன் போடுறேன், அப்புறம் இங்கேருந்து இங்கே லைன் போடுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக செலக்ட் ஆகுது, இது தனியாக செலக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நான் பாலிலைனில் ஒன்று வரைகிறேன். இப்போது இதை நான் எந்த லைனை தொட்டாலுமே அந்த இது ஹோலாக செலக்ட் ஆகுது. இதுதான் வந்து லைனுக்கும் பாலிலைனுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது எப்படின்னா, நீங்கள் இப்போது நான் வந்து இந்த ஒரு சிங்கிள் லைனை டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதுவே நான் பாலிலைனில் ஒரு சிங்கிள் லைன் டெலிட் பண்ணணுன்னா நான் டெலிட் பண்ண முடியாது. பாருங்கள், செலக்ட் பண்ணால் ஃபுல்லாக செலக்ட் ஆகும், டெலிட் கொடுத்தா டோட்டலாக டெலிட் ஆகிடும். ஸோ இதுதான் லைனுக்கும் பாலிலைனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். இன்னொரு நான் சொல்கிறேன், நல்லா பாருங்கள். லைன் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இதே பாலிலைன் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லைன் டெலிட் பண்ணணும், டெலிட் ஆப்ஷன் கொடுத்தா டெலிட் ஆகிடும். அதே நான் இந்த இது ஒரு லைன் டெலிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிட் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெலிட் பண்ணணும். இதுதான் லைனுக்கும் பாலிலைனுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லைன் பாலிலைன் பார்த்தோம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.